அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வீடியோ பதிவு 1. 2ஆம் பருவத்தில் 3 இயல் கொடுத்துருக்காங்க. அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், பண்பாடு, தொழில், வணிகம். முதல்ல இயல் 1ல் அறிவியல் தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்க. இதோட கற்றலின் நோக்கங்கள் என்னென்னா, அறிவியல் விழிப்புணர்வு பாடல்களை கேட்டு புரிந்து கொள்ளுதல், சுற்றுப்புறத்தில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அறிவியல் பின்புலம் உள்ளதை அறிந்து கொள்ளுதல், அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தவர்களையும் தெரிந்து கொள்ளல், காரண காரியங்களை அறிவியல் மனப்பான்மையுடன் அணுகுதல், மூவிட பெயர்களை அறிந்து கொண்டு உரிய இடங்களில் பயன்படுத்துதல். இதுதான் இந்த இயல் 1ஓட கற்றலின் நோக்கங்கள். முதல்ல எதனாலே அப்படிங்கிற அறிவியல் விழிப்புணர்வை தரக்கூடிய பாடல் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. எதனாலே பலவண்ண வானவில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பு சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. எதனாலே பலவண்ண வானவில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பு சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இது உங்களுக்கு மனப்பாட பாடல்னாலே தெரியும் இல்லையா? அடி மாறாமல் இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது போலவே நீங்களும் எழுதணும். இப்போ பாடலோட பொருளை பார்ப்போம். நம்மை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நன்றாட நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அந்த நிகழ்வுகளிலெல்லாம் நம்ம ஏன் நடக்குது, ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற வினாக்களை கேட்கும்போது தான் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். பாடலில் முதல்ல பார்த்திங்கன்னா பலவண்ண வானவில் எதனாலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பலவண்ண வானவில் எதனால் தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானவில் மழைக்காலங்களில் பார்த்துருக்கீங்கல்ல, வானவில் இருக்குள்ள வானில் உள்ள நீர்த்துளிகளில் சூரிய ஒளி என்ன பண்ணுமா, ஊடுருவுமா. அந்த ஒளி நீர்த்துளிகளின் பின்புறம் எதிரொலிக்குமா. இதனால் சூரிய ஒளியில் உள்ள நிறங்களில் நிறப்பிரிகை ஏற்பட்டு வானவில் நமக்கு உண்டாகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா எதனாலே விண்மீன்கள் எதனால் ஒளிர்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதால் விண்மீன்கள் ஒளிர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோஜாப்பு சிவப்பது எதனால், ரோஜாப்பு எதனால் சிவப்பாக இருக்கு. ரோஜாப்பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோஜாப்பூவில் என்ன இருக்கான், ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்கிறதுனால தான் சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது. அடுத்து இலைகள்லாம் கோடை காலங்களில் உதிரும் இல்லையா, இலைகள் உதிர்வது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்கள்லேருந்து இலைகள் என்ன பண்ணுதான், உதிர்தான். அடுத்து மின்மினி பூச்சி பார்த்துருக்கீங்கல்ல, நைட்லலாம் எப்படி இருக்கும், அதில் ஒரு லைட்டு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, விளக்கு மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மின்மினி பூச்சியின் பின்னால் அடிக்கடி விளக்கு எரிவதை போல் மின்னும் இல்லையா. அது எதனால் மின்னுது அப்படின்னாக்கா, காரணம் லூசிஃபெரஸ் அப்படின்ற என்சைம் மின்மினி பூச்சி பின்னால் இருப்பதால் அது என்னது, மின்மினி பூச்சி மின்னுதான். என்ன என்சைம், லூசிஃபெரஸ் அப்படிங்கிற என்சைம் இருப்பதனால, மின்மினி பூச்சி பின்னாடி இருப்பதனால அதில் மின்மினி பூச்சி மின்னுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பறவைகள் பறக்க காரணம் என்ன, பறவைகள் பறப்பது எதனால், பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் இருக்கும். அவை பறப்பதற்கு உதவுது. அடுத்து மின்னல் எதனால் உருவாகிறது,
மின்னல் மின்னுவது எதனாலே? மின் இறக்கத்தினால மின்னல் மின்னுகிறது. அடுத்து மேகம் கருப்பது எதனாலே? மேகத்தில் மழை பெய்யும் போது மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதனால சூரிய ஒளி அதில் என்ன பண்ண முடியாதா? ஊடுருவ முடியாது. ஆதலால் மேகம் எப்படி இருக்கா? கருப்பாக தோன்றுது. அடுத்து கடலில் அலைகள் எதனால் ஏற்படுது? பூமியின் மீது சந்திரன் அதாவது நிலவோட ஈர்ப்பு விசை இருப்பதனால கடலில் அலைகள் தோன்றுகின்றன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே போல் நாமும் என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் காரணம் கண்டறிஞ்சா நாமளும் அறிஞன் ஆகலாம். அதனால தான் இந்த பாடப்பகுதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற அறிவியல் சிந்தனை தூண்டுற வகையில் கேள்விகளை கேட்டு பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு நீங்களும் அறிஞர்களாக ஆகணும் அப்படிங்கிறதுனால நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை படித்து பாருங்கள். அடுத்து உள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.